மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜோட ஆடிப்புறம் ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஈட் வித். ஸோ இந்த காம்படிஷன் பற்றி மிஸ்டர் ஷான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சாரி, எனக்கு தெரியாது. அவருக்கு தெரியலையா? நானே சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு கப்பில் கர்ட் இருக்கும், ஒரு கப்பில் சுகர் இருக்கும். ஹெச்ஓடிஸ் அவங்க பொண்ணான கைகளில் அந்த கர்டையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணி அவங்களோட குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் கப்பை ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அவங்க வின்னர். நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ரொம்ப ஈஸியான கேம் ஆச்சு இதில், பட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிருக்கீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு தான் கலக்க போகிறாங்க. அவங்க கேர்டை கரெக்டாக கலக்குறாங்களா இல்லை இந்த ஷோவியை கலக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் டீம் ஜெயிச்சிருவாங்க. உங்கள் டீம் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க பாப்போம். எங்கள் டீம் வந்து பயோகெமிஸ்ட்ரி ஹெச்ஓடி மேம், பவ்யா மேம் வந்திருக்காங்க. ஸோ ஏன் ஜெயிச்சிருவாங்கன்னா கெமிக்கலே நாங்கள் கலக்குவோம், சுகரை கலக்க மாட்டோமா? நீங்கள் கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி அப்படி வரீங்களா? ஹாய் மேம். மேம் உங்களை தான். ஹாய் மேம். நீங்கள் பயோகெமிஸ்ட்ரி ஹெச்ஓடி மேம் இறக்குனீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தரை நான் கூப்பிட்டு வரணுமே. யார் கெமிக்கல் கூப்பிட்டு வரீங்களோ? கெமிக்கல் இல்லை, கெமிக்கலும் தாண்டி பயங்கரமான ஒரு விஷயத்தை செய்கிறவங்க அவங்க தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். சலிஜா மேம் ஜிபேல காசு அனுப்பியிருக்காங்க, அதான் கத்துறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, இதெல்லாம் வந்து அன்பால சேர்ந்த கூட்டங்க. எப்படி கலக்குறோம் நாங்களும் பார்க்குறவங்க. கலக்குவோம் பாருங்க. பாப்போமா? ரெடியா மேம்? ரெடிங்க. மூஞ்சில பய தெரிய மாதிரி இருக்கு. உண்மை, நேர்மை, நியாயம் அப்படின்னு பாத்தீங்களா அது எங்க காலேஜ் தான். அது விஸ்காம் டிபார்ட்மெண்ட் தான். விஸ்காம் சாம்பார் ஆப் எனக்கு வருவாங்க அடுத்த எபிசோட்ல அவங்க வருவாங்க. அதெல்லாம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். பாருங்க கண்ணை கட்டிக்கிட்டு எவ்வளவு டெடிகேஷனோட இந்த கேமுக்கு ரெடியாகி வந்திருக்காங்க. யாரு? எங்க மேம் தானே? சரி உங்க மேமும், ஆனா வின் பண்ண போறது எங்க மேம் தானே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்ல இது பகல் கனவு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்ப்போம், ரிசல்ட் பார்ப்போம். ஓகே சரி. இது யாரும் சீட் பண்ணல, இல்ல எல்லாமே டீசெண்டா. நாங்க வந்து உண்மைக்கு நாங்க ரொம்ப உண்மையானவங்க சார், நாங்க ரொம்ப நேர்மையானவங்க சார். அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க மேம் நாங்க. ஆமா 3 ரொம்ப லக்கி நம்பர் சார். அதனால 3 வச்சிருக்கோம். அது 6 மாறிடும், ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப நேரம் பேசினே இருக்கோம் சார், ஆரம்பிச்சிரோம் சார். ஆரம்பிச்சலாமா? வாங்க மேம் போலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் ஃபினிஷ் பண்றீங்களோ நீங்க தான் வின்னு. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. பயங்கரமாக பயங்கரமாக போட்டி போய் கொண்டிருக்கிறது. இப்ப முடிச்சாங்களா இல்லையா அவங்களுக்கு தெரியாதுல, கண்ணு கட்டி இருக்குல்ல. ஓகே பவுல காட்டுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் போகலாம். வச்சுருங்க. ஓகே இதுக்கப்புறம் கர்ட் லைஃப்பில் சாப்பிட மாட்டாங்க. நீங்க கண்ணை இது பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணலாம் மேம். இவ்வளோ நேரம் அந்த குழந்தைங்களுக்கு நீங்க உங்களோட குழந்தைங்களுக்கு என்ன ஊட்டி இருக்கீங்க பாருங்க. இதுதான் வந்து உண்மையான பாசங்க. ஹெச்ஓடி வந்து ஹெச்ஓடிஸ் வந்து சில்லி வச்சு ஊட்டினா கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமைதியாக இருந்தாங்க. அவங்க ஹெச்ஓடிக்காக அதை தாங்கிக்கிட்டு அந்த காரத்தையும் அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மகாலட்சுமி காலேஜ் தான் படிக்கிறாங்க. பட் கண்ணை கட்டின ஒரே காரணத்துக்காக தான் இந்த மிஸ்டேக் நடந்துச்சு. பட் இது ஒரு கேமுக்காக ஃபன்காக பண்ணோம். பட் ஸ்டில் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் ஒரு என்ன சொல்கிறது அன்பை வந்து நீங்கள் பார்த்தீங்க. தேங்க்யூ கேர்ள்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யோர் டெடிகேஷன். தேங்க்யூ. 2 டீமுமே அன்பால் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ப்ரைஸ் கொடுக்கணும், ஒருத்தர் தான் வின்னர் அப்படின்னு பார்க்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் தான ஜெயிச்சது. அதாவது வாயில் ஊட்டினால் லேட் ஆகிவிடும் என்ற கழுத்தில் டைரக்டாக ஊட்டியதால்
ஏங்க, நீங்க அதை பாத்தீங்களா? பயோகெமிஸ்ட்ரி மேம் தான் வந்து win பண்ணுவாரு. பவ்யா மேம் கமான். கேம்ல வேணா அவங்க வின் பண்ணிருக்கலாம், ஆனா பாசத்துல வின் பண்ணது எங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஷைலஜா ஹெச்ஓடி. ஏன்னா பவுல் எடுத்து வாயில வச்சிட்டாரு. அடுத்த எபிசோட்ல இன்னும் 2 பியூட்டிஃபுல் டிபார்ட்மெண்ட்ஸோட உங்களை நாங்க மீட் பண்ணுவோம்.